அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான்னு போட்டிருக்க லக்கணம் அங்கிருந்து 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்தில் 7ஆம் இடத்து அதிபதி இருந்தார்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் அவருக்கு என்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்க்கலாம். இது ஒரு அற்புதமான அமைப்பு தான், சிறப்பான அமைப்பு. அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு அவர் மிகவும் வசதியான வாய்ப்புக்கு தன் மனைவி மூலியமாக அவர் அந்த வாய்ப்பை பெறுவார். அதே போல் குழந்தைகளும் நல்ல தனமானாக வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளாலும் அந்த ஜாதகர் மிகப்பெரிய இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானமாகும். 7ஆம் அதிபதி 5இல் இருந்தால் மனைவி குழந்தைகள் மூலம் தனமனாக ஆகக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. அதேபோல் மனைவி மிகவும் பாச உள்ளவராக அந்த ஜாதகருக்கு இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் படித்தாண்டார் பத்தினியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் தன் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கணவன் மேல் அதிக காதல் வசப்படுவாங்க. இதனால் அந்த ஜாதகருக்கு தொழில் வழிக்கு சற்று இடையூறுகள் இருக்கும். இது போல் அமைப்பு கொண்ட ஜாதகம் பூர்வ ஜென்மத்தில் விளைவாக வந்த ஜாதக அமைப்பாகும். ஆனால் மனைவியால் செல்வமும் செல்வாக்கும் இந்த ஜாதகருக்கு மிகவும் உயரும். அதேபோல் அந்த ஜாதகரும் விருப்பம் அறிந்து செயல்படும் மனைவியாகவும், அதாவது அன்பும் பாசம் நிறைந்த மனைவியாகவும் அந்த ஜாதகருக்கு அந்த மனைவி இருப்பாங்க. அவங்க மூலமாக இந்த ஜாதகர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் ஜனமானாக மிகவும் செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து தாய் தந்தையரை மகிழ வைக்கக்கூடிய அமைப்பு பெற்ற ஜாதக அமைப்பு இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தி வரக்கூடியது. முன்னோர்கள் 100% இந்த கருத்தை தெரிவித்து வச்சுருக்காங்க. இந்த ஜாதக அமைப்பு உங்கள் ஜாதகட்டத்திலும் உங்கள் பிள்ளைகள் ஜாதகட்டத்திலும் இருக்குதா பாருங்கள். 100% உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.